கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பாருங்கள், நாம் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்திலே பார்க்கும்போது அங்கே தேவன் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவாதி தேவன் அவர் ஒவ்வொன்றாக எவ்விதமாக படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களை, அந்த வசனத்தை, அந்த அதிகாரத்தை நாம் படிக்கும்போது தேவ ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினதாவது, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உலக சிருஷ்டிப்பின் காரியங்களை வைத்து நாம் நோக்கும்போது அது நம்முடைய வாழ்வோடு ஒத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதை ஆவியிலே நீங்கள் தியானிப்பீர்கள் என்றால் உங்களால் அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று. அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையும் கூட நாம் தேவன் அற்றவர்களாய், இயேசு கிறிஸ்து இல்லாதவர்களாய் நாம் ஜீவித்த காலத்தில், வாழ்ந்த காலத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையும் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் ஒழுங்கின்மையாய் காணப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் இயேசு இல்லாத அந்த வாழ்க்கை வெறுமையாய் இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 1:3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் என்று. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ரட்சிப்பை பெற்ற நாள்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் உதித்த நாள். நாம் அந்தகாரத்திலே ஜீவித்திருந்தோம், ஒழுங்கின்மையாக இருந்தோம், வெறுமையாக இருந்தோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பிரகாசத்தை அனுப்பின போது நாம் ரட்சிக்கப்பட்டோம், நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாயிற்று. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 1:4 பார்க்கும்போது வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் என்று வசனம் சொல்கிறது. இது எதை குறிக்கிறது என்றால், நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே நாம் உலகத்திலிருந்து பிரிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படாதவர்களிடத்திலிருந்து பிரிக்கப்படுகிறோம், உலகத்தின் மக்களிலிருந்து பிரிக்கப்படுகிறோம், அந்நிய ஜாதியிலிருந்து பிரிக்கப்படுகிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாய் உதித்தார். அப்போ பாருங்கள், வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். இது எதை குறிக்கிறது என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம். அதை தான் லேவியராகமம் 20:26 பார்க்கும்போது, நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக, அதனால் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட நாளிலே நாம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே கடந்து வருகிறோம். அதே தான் அங்கே ஆதியாகமம் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதை நம்முடைய வாழ்வோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவ்விதமாக சரியாக இருக்கிறது. அப்பொழுது 5வது வசனத்திலே தேவன் அது நல்லது என்று கண்டார், இரவும் பகலுமாகி முதலாம் நாள் ஆனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முதலாம் நாளை குறித்து என்று தியானித்தோம். வருகிற நாட்களிலே மற்ற 6 காரியங்களையும் குறித்து நாம் தியானிக்கலாம். தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.